ராம 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 ராம் ராம 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 ராம். ஒரு தடவை போகும்போது சாமி வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு உயர்ந்த விஷயத்தை எங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஃபெய்த் இஸ் காட், தேர் இஸ் நோ காட் கிரேட்டர் தேன் ஃபெய்த். நம்பிக்கை தான் கடவுள், கடவுளை காட்டிலும் பெரிய தெய்வம் எதுவும் கிடையாது. ஃபெய்த் இஸ் காட் ஆன் எர்த், தேர் இஸ் நோ காட் கிரேட்டர் தேன் ஃபெய்த். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதே தான் நம்ம மனசில். அந்த நம்பிக்கை வளர வைக்க அந்த அவர் ஊட்டி விடுறாரு அந்த நம்பிக்கையை. நமக்கெல்லாம் இன்றைக்கி எப்படி இப்படி ஒரு நம்பிக்கை வருதுன்னா, அந்த நம்பிக்கையை நமக்கு அவர் ஊட்டி கொடுத்துருக்காருன்றனால தான் நமக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. இது நம்ம சாமர்த்தியத்தில் இந்த நம்பிக்கையோ இந்த பக்தியெலாம் வரல. எனக்கு இப்படி பக்தி வந்துச்சு, எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை வந்துச்சுல, இது நம்ம சாமர்த்தியமே கிடையாது. இது கொடுத்த அத்தனையும் அவர் தான். இந்த நம்பிக்கையும் சரி, இந்த பக்தியும் சரி, இதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்தார். அதுக்காகவே நம்ம லைஃப்பில் அவரோட நாமத்தை நீங்களாம் இப்போ அழகாக கொண்டாடுற மாதிரி, யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. அவர் அன்றைக்கி சொன்னார் இல்லையா, அதை நம்பிக்கைன்னு. அது எவ்வளோ பெரிய விஷயம் வந்து இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி பகவானுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. அதில் வந்து பகவானை நேர பார்த்த பக்தர்கள் இப்போ ரொம்ப கம்மியாகிட்டாங்க. எல்லாருமே புதுசாக பகவானோட நாமத்தை எப்படி நம்பிக்கையாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் அன்றைக்கி சொன்ன வார்த்தை தான், நம்பிக்கை கடவுளை விட பெரியது. அவர் சொன்ன மாத்திரத்தில் எல்லா பக்தர்களோட மனசுலையும் அதை ஆழமாக பதியிற மாதிரி பண்ணது யாருன்னா பகவான் தான். அதை அன்றைக்கே அது பண்ணி வச்சுட்டு போயிட்டார். எல்லா பக்தர்கள் மனசுலேயும் அவர் மேலேயும் அவரோட நாமத்து மேலேயும் அப்படி ஒரு நம்பிக்கையை எல்லார் பக்தர்களோட மனசில் கொண்டு வரும்படியாக பகவான் அதை அழகாக பண்ணிட்டு போயிருக்கார். இது ஒரு விஷயம் அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார். அப்போ சன்னிதி வீடு வந்தப்போல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம் தான். நான் தான் ஆரம்ப காலத்திலே தாத்தாவை பார்க்க போகிற ஒரு ஆர்வத்தில் தான் போவோன்னு சொன்னோம்ல. அப்போ ஒரு தடவை போகும்போது தாத்தான்னா என்ன பண்ணுவாங்க, பேர பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஏதாவது எனக்கு கதை சொல்லேன் அப்படின்பாங்க. இல்லை தாத்தா ஏதாவது கதை சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி ஒரு தடவை பக்கத்தில் குமாரவேலு வான்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எனக்கு ஏதாவது இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்றார். அப்போ தான் ஸ்கூலில் ஹிஸ்ட்ரியில் சத்ரபதி சிவாஜியோட சரித்திரத்தை எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் அந்நேரம் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. உடனே சத்ரபதி சிவாஜியோட கதையை சாமி முன்னாடி உட்காந்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. அப்போ ஒரு 7th ஸ்டாண்டர்டு படிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சாமி முன்னாடி சத்ரபதி சிவாஜி கதையை சொன்னேன். எப்பேற்பட்ட சாமி, சத்ரபதி சிவாஜி வந்து அவருக்கு தெரியாத ஒரு விஷயமா, ஆனால் அதை வந்து அன்னைக்கு தான் அவர் கேட்குற மாதிரி தாடி இப்படி பிடிச்சிக்கிட்டு அதில் ரொம்ப அருமையாக சொல்கிற மாதிரி உட்காந்து கூர்ந்து கவனித்து அதை ரசித்து அப்படி அந்த அந்த தலை அசைச்சு கண்ணை மூடிட்டு அப்படி கேட்பார். கேட்டு முடிச்சுட்டு நமக்கு ஒரு பாராட்டு. நான் குமாரவேல ஒரு கதை சொல்ல சொன்னேன். அவன் வந்து காக்கா நரியில் கதை, இந்த காக்கா நரி வடை இந்த கதையெல்லாம் சொல்லாமல் சத்ரபதி சிவாஜி கதை சொல்லிட்டான்னு சொல்லி ஏதோ ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த நம்ம சொன்ன மாதிரி கொண்டாடி தள்ளினார். அதாவது பகவானுக்கு என்ன ஒரு விஷயம்னா, அவர் சொல்லி ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கொண்டாடி தள்ளிடுவார். நம்ம வந்து ஒரு சின்ன விஷயந்தான் பண்ணியிருப்போம், ஆனால் அதை கொண்டாடி தள்ளிடுவார். இப்போ பகவானோட ஆராதனை விழாவுக்கு வந்து ஆசையாக நீங்கள்லாம் ஒரு ஆசையோடு தானே வந்திருக்கீங்க. அது அந்த ஆசை தான் பக்தி. அந்த ஆசையோடு பகவானுக்கு இங்கே வந்து செய்யும்போது அவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் செஞ்ச மாதிரி பகவான் நம்மளை கொண்டாடி தள்ளிடுவார். அதுதான் உண்மை. அப்போ அந்த சத்ரபதி சிவாஜி கதை சொன்னோன்னா அப்படி தான் காக்கா கறி நதை சொல்லுவான்னு, மற்ற பிள்ளைகள் மாதிரி காக்கா கறி காக்கா நரி வடை கதை சொல்லாமல் சத்ரபதி சிவாஜி கதை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருந்தார். இது ஒரு, அதாவது பகவான் வந்து பக்தனை எப்படிலாம்
கொண்டாடுறாரு அப்படின்ற சொல்கிற மாதிரி ஒரு அனுபவம். இன்னொரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, இதுவும் சன்னதி தெரு வீட்டில் தான். என்ன அப்படின்னா, நான், என்னோடய அண்ணன் பேர் லம்போதரன், டென்டிஸ்டாக இருக்கான் மதுரையில். எங்கள் சித்தப்பா சுரேந்தர சித்தப்பா, என்னோடய தாய் மாமா, மனசுக்குள்ளே நினச்சார்ல ஹிரண்யா கசிப்பு மாதிரி, என்னடா இவர் நாமாமா, அந்த மாமா ஞானகிரி கணேசன். நாங்கள் 4 பேரும் சேர்ந்து பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு சந்நிதி தெரு வீட்டுக்கு போகிறோம். அங்கே போய் உட்காரோம். நாங்கள் சாமி அவர் முன்னாடி உட்கார வைக்கிறாரு. சித்தப்பா மாமாட்டெல்லாம் ஏதோ பேசுகிறாரு. போய் இறங்கினோடனே எங்கள்கிட்ட கேட்குறாரு, என்ன ஒரு காம்பினேஷனில் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு. சாமிக்கு நாங்கள் போன காம்பினேஷனை பிடிக்கல. ஏன்னா சித்தப்பா, தாய் மாமா, நாங்கள் 2 பேரும் ஒரு பொருந்தாத காம்பினேஷனில் நாங்கள் போயிட்டோம். அப்போ சாமி உணர்த்துறாரு, ஒரு போனீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அந்தந்த ஃபேமிலியோடு போகணுன்றதை உணர்த்தினார். அப்புறம் சாமி உட்கார வச்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க சாமி. ஏன்னா பக்தர்கள் கொண்டு வர்ற பிரசாதத்தை சாமி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அழகாக பார்த்து கொடுக்கறது வழக்கம் உண்டு. அப்போ ஒரு அலுமினிய தூக்குச்சட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது, அதை அப்படி இழுக்கிறார் பகவான். அவர் இழுக்கிறதே ஒரு அழகு. அவரோட விரல் அசைவு, என்ன அசைவு செஞ்சாலும் அது ஒரு அழகு தான். அதை அழகாக தான் பக்கம் இழுக்கிறாரு. இழுத்துட்டு துறக்கிறாரு. வாடை, அப்படி ஒரு வாடை. உள்ளே பார்த்தா, நீ காலையில் கூட நான் வடை சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். உள்ளே அத்தனை வடை, உளுந்த வடையாக கொடுத்தா எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருமே சாப்பிடுவோம். ஊசி போன வடை யாராவது கொடுத்தா சாப்பிடுவீங்களா? வேண்டான்றோம்ல, யாருமே சாப்பிட மாட்டோம், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம் இல்லையா? அதை துறக்கிறாரு. ஊசி போன வடை, அப்படி ஒரு வாடை. அதை இழுக்கிறாரு. எனக்கும் அண்ணனுக்கெல்லாம் பயம், என்னடா இதை பிச்சு நம்மளுக்கு கொடுத்துட போகிறாரே அப்படின்னு பயம். மனசில் குப்புன்னு ஓடுது. அதை அப்படியே எங்களெல்லாம் பார்த்து ஒரு புன்முறுவலில் சிரிக்கிறாரு. ஊசி போன வடையை எடுக்கிறாரு, அப்படி பிக்கிறாரு. நூலாக வருது. என் மனசில் ஓடுது, இவனுக்கு கொடுத்தா அண்ணனுக்கு கொடுத்தா பரவாயில்ல, நம்மளை விட்டா சந்தோஷமே, நமக்கு ஓடுது. அவன் மனசில் ஓடுது, பக்கத்தில் இவன் உக்காந்துருக்கான் சின்ன பையன், இவனுக்கு கொடுத்தா சந்தோஷமாக இருக்குன்னு அவன் மனசு ஓடுது. எங்களுக்கெல்லாம் ஐயோ நமக்கு வேண்டாம். ஆனால் எங்களுக்கு தெரியல அது பிரசாதம்னு. சாமி விடமாட்டார். ஆனால் கூப்பிட்றாரு. யார் மனசில் இப்படிலாம் ஓடிச்ச அவரைத்தான் கூப்பிடுவார். எப்படி எங்கள் அப்பாவுக்கு அங்கே கத்திரிக்காய் சாப்பாடு கொடுத்தாரோ அது மாதிரி தான் அண்ணனை கூப்பிட்றாரு. அப்பாடா நம்மளை விட்டுட்டாரான்னு நமக்கு ஒரு சந்தோஷம். அவனை கொடுத்து ஊசி, அது இழுத்தா நூலாக வருது. இவ்வளோ தூரத்துக்கு வருது, அந்த கூட போகலை. இவ்வளோ நீளம் இழுத்தாலும், எவ்வளோ நீளம் இழுத்தாலும் அது நூலாக வருது. கொடுத்தோன்னே அவனும் வாங்கிட்டு உக்காந்துட்டான். அடுத்தது என்ன பார்க்குறாரு, படன்னு ஆகுது. கூப்பிட்றாரு. போனேன். எனக்கு ஒரு ஊசி போன வடை. அப்புறம் சித்தப்பா மாமாக்கெலாம் கொடுத்து சாப்பிடுங்கன்னு வேறு சாப்பிட சொல்லிட்டார். சாப்பிட சொன்னால் சாப்பிட்டா ஊசி போன வடை அமிர்தமாக இருக்குது. நினச்சி பார்க்க முடியுமா? நம்ம மனசு தான் ஊசி போய் இருந்திருக்கு. ஆனால் அவர் கைப்பட்டு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஊசி போன வடை கூட அமிர்தமாக தான் வரும். அது பகவான் கைப்பட்டாலே அது அந்த கை தெய்வ கை. அந்த கைப்பட்டால் ஊசி போன வடை கூட அமிர்தமாக மாறிடும்னு காமிச்சார் அன்னைக்கு. அப்போ புரியுது பகவானோட பிரசாதத்தை அலட்சியப்படுத்திடக்கூடாது. அப்போ பகவான் இதில் என்ன உணர்த்துறார் அப்படின்னா, நம்மளால் ஊசி போன வடையை ஏற்றுக்கிட முடியாது, யாராலையும் ஏற்றுக்கிட முடியாது. வாழ்க்கையில் இந்த ஊசி போன வடை மாதிரி தான் எத்தனையோ விஷயங்கள், ஏற்றுக்கிட முடியாத விஷயங்கள் நமக்கு வருது. சொல்லி மாளாது. இன்றைக்கி ஒரு விஷயம் அப்படி இருக்கும், நாளைக்கு அது மாதிரி இன்னொரு விஷயம், புது வெரைட்டியாக இந்த ஊசி போன வடை மாதிரி தான் ஏற்றுக்கிட முடியாத விஷயங்கள் நம்மளை நோக்கி அத்தனை வரும். அது வரும்போது இதை நினச்சிக்கணும், இது அந்த ஊசி போன வடை மாதிரி தான், நம்மளால் ஏற்றுக்கிட முடியாது. ஆனால் இந்த கஷ்டத்தை பகவான் கையிலையோ பகவான் பாதத்துலேயோ பகவான் காதுலையோ நம்ம போட்டுட்டோம்னா, அவர் எடுத்து அதை நம்ம கையில் கொடுக்கும்போது அந்த ஊசி போன வடையை அமிர்தமாக மாற்றி கொடுத்தாரே, அது மாதிரி நம்மளோட கஷ்டத்தை அவர் பாதத்துலேயோ அவர் கையிலையோ அவர் காதுலையோ நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த சோதனையை வந்து அவர் சாதனையாக தான் மாற்றுவார்ன்றது சர்வ நிச்சயன்றது அவர் உணர்த்தி காமிச்சார். நமக்கெல்லாம் அது தெரியுது. மழை போல் இருக்கிற கஷ்டத்தை நாம் வந்து அவரை தேடி இங்கே வந்து அவர் பாதத்துலேயோ அவர் பாதுகையில் இங்கே போடுறோமோ, அவர் காதில் வந்து சொல்கிறோம், அவர் கையில் நம்மளை ஒப்படைச்சிட்டு போகும்போது எவ்வளோ பெரிய சோதனைகளெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக அவர் இருந்து மாற்றி காமிக்கிறாருன்றது தான் உணர்த்துறார். அப்போ இந்த ஊசி போன வடை அனுபவத்தில் பகவான் அப்படி தான் உணர்த்தினார். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உன்னால் ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா என் கையில் நீ கொடுத்துரு, அதை நான் திரும்ப உன்கிட்ட தான் நான் கொடுப்பேன், ஆனால் அது வந்து கஷ்டமாக வராது, உனக்கு இஷ்டமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை பகவான் அழகாக உணர்த்தி காமிக்கிறார். அதனால் எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ மானமோ அவமானமோ இன்பமோ துன்பமோ எந்த ஒரு விஷயம்னாலும் அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டோம்னா அது எது நமக்கு நல்லதோ அதை அழகாக அவர் மாற்றி நமக்கு கொடுப்பார்ன்றது தான் உண்மை. அதைத்தான் நாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இன்னும் நிறைய நமக்கு வலுப்படுத்தணுன்றக்காக இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நம்ம பகவான் நமக்கு உணர்த்தி காமிச்சிருக்காரு. என்னோட சித்தி உமாமா சொன்னேன்ல, சிவகாசியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3 பிள்ளைகள். மூத்தவ பேர் சுஜாதா, 2வது பொண்ணு பேர், 2வது பையன் பேர் பாலச்சந்திரன், 3வது கடைக்குட்டி பேர் மீனாட்சி. நாங்களாம் அந்த காலங்களில் அந்த தாத்தாவை பார்க்க போகிறோன்னு மாதிரி தானே அந்த ஆசையில் ஓடுவோன்னு சொன்னால் சாமிக்கு லெட்ரு எழுதி போடுவோம். சாமி அதுக்கு பதிலுக்கெலாம் லெட்ரு போடுவாங்க. அழகாக ஒரு 4 வரி எழுதி கீழே அழகாக யோகிராம் சுரத்மார்னு சொல்லி கையெழுத்துலாம் போட்டு அனுப்பிவிடுவாங்க. எங்கள் சித்தி மகா சுஜாதா, அவள் என் ஏஜ் குரூப் தான். அவள் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க காலத்தில் அவள் சாமிக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்கா. சாமியும் சுஜாதா வந்து நல்லா படிப்பா, ஃபைனல் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் வாங்குவா, அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக வருவா, உன்னையே நான் எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருப்பேன் சுஜாதா அப்படின்னு போட்டு கீழே யோகிராம் சுரத்மார் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பார். ஃபைனல் எக்ஸாமினேஷனில் நீ நல்ல மார்க் வாங்குவ அப்படின்னு சொல்லி. இது 77 நடந்த விஷயம். அதுக்கு பிறகு அதை பத்திரப்படுத்தி வச்சுட்டு போக முடியும், அதோட நினைவுகள்லாம் இருக்காது. ஆனால் சாமி எல்லாருக்குமே ஒரு பழக்கம் என்ன கொடுத்துருப்பாருன்னா, வீட்டை விட்டு நாங்கள்லாம் கிளம்பும்போது, நம்ம எல்லாம் கிளம்பும்போது வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட யோகிராம் சுரத்மார் அப்படின்னு சொல்லிட்டு தானே கிளம்புவோம். நமக்கு எல்லாம் அந்த பழக்கம் இருக்கே. அது மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது அவளும் சரி நாங்களும் சரி அம்மா அப்பாட்டெல்லாம் கிளம்பும்போது யோகிராம் சுரத்மா, அந்த டாட்டா பாய் பாய்லாம் கிடையாது, யோகிராம் சுரத்மான்னு சொல்லிட்டு போகிற பழக்கம்தான். அப்படி தான் சொல்லிட்டு போகிற பழக்கம். சாமி இந்த லெட்டரில் சுஜாதா வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இன் ஹர் ஃபைனல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு போட்டிருந்தார்ல. அது நடந்து முடிஞ்சு ஒரு 6-7 வருஷம் அப்படியே ஓடுது. 12ஆம் கிளாஸ் வருது, நானும் 12th எழுதுகிறேன், அவளும் 12th எழுதுகிறா, பப்ளிக் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாமினேஷன். ஆனால் இந்த லெட்ரு எழுதுனதெல்லாம் மறந்து போயிடுச்சு. அவளுக்கும் மறந்துருக்கும், எல்லாருக்கும் மறந்துருக்கும். அவள் ஒன்றும் அப்படிலாம் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஸ்கூல் ஃபஸ்ட்டோ இல்லை ரொம்ப ஹை மார்க்ஸ்லாம் வர்ற பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. சாமி சொல்லிட்டாங்க நல்லா படிக்கணுன்ற எடுத்து படிக்கிற மாதிரி டைப்பும் கிடையாது. ஆனால் டான்ஸு சாமி முன்னாடி அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுவா. சாமி அவ்வளோ டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, அழகாக வரைவா. படிப்பில் வந்து தேவைக்கு நல்லா படிப்பா. அதுக்காக ரொம்ப ஹை மார்க் வாங்கி ஃபஸ்ட்டு வர்ற அளவுக்குலாம் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல முடியாது. ஃபைனல் எக்ஸாமினேஷன் வருது, பரீட்சை எழுதிடுறா, நம்ப முடியாது, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துடுறா. யாராலையும் அவளாலேயும் நம்ப முடியல. ஆனால் அவள் நம்பி தான் ஆகணும். அதை சாமி எப்படி நடத்தினார்ன்றது தான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவர் அன்றைக்கே வாக்கு கொடுத்துட்டாரு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும்னு, ஃபைனல் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட்டு வரணும்னு. அவள் வந்து ஒரு புதுசாக ஆரம்பித்த ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் சேர்ந்தா. பரீட்சை எழுதும்போது புதுசாக ஆரம்பித்த ஸ்கூல்னால் இவ தான் ஃபஸ்ட்டு பேட்சுன்னு நினைக்கிறேன். அந்நேரம் ஒரு 6 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூல் அது. 6 பேர் படிக்கிறாங்க. இப்போ சாமி வந்து இவ்வளோ ரொம்ப அதுக்காக முயற்சி எடுத்து படிக்கிற மாதிரி தெரியல. அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றணுமே. அப்போ அந்த வாக்கு நிறைவேற்றினா ஏதாவது ஒரு காரியம் பண்ணணுமே. பரீட்சை முடியுது. ஒரு 3 பொம்பளை பிள்ளைகள் அவங்க வீட்டில் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பேசி 3 பிள்ளைகள் ஸ்கூலை விட்டு போயிடுது. அடுத்தது பரீட்சை வருது. 3 பிள்ளைகள் எழுதுகிறாங்க அந்த பரீட்சையிலையாவது இவள் எஃபோர்ட் போட்டு நல்லா படிக்க வேண்டியதானே. அப்பயும் எப்பயும் போல் படிக்கிறா.
அரை பரீட்சையிலையும் ஃபஸ்ட்டு மார்க்லாம் வரலை. ஆனால் அரை பரீட்சை முடித்து ரிசல்ட்டு கொடுத்து ஸ்கூல் ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தில் மீதி இந்த 3 பேர்த்தில் மீதி இருந்த 2 பிள்ளைகளும் ஸ்கூலில் விட்டு போயிடுச்சு. ஒருத்தி தான் படிக்கிறா, ஸ்கூல் ஃபஸ்ட்டே வந்துடுறான். அதனால் யாராலையும் நம்ப முடியல. நீ வந்து ஃபஸ்ட்டு வருவேன்னா உன்னால் முடியலன்னு வச்சுக்கோ, என்னால் முடியும், உன்னை ஃபஸ்ட்டாக நான் கொண்டு வர வச்சுருவேன்னு. அதனால் நம்ம சாமர்த்தியத்துலலாம் நம்மளால் முன்னேற முடியாது. ஆனால் உன்னை முன்னேற்றி கொண்டு வந்தே நான் உட்கார வைப்பேன் அப்படின்றத அவர் முடிவு எடுத்தார்னா அதை செஞ்சு காமிப்பார். நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத வழிகளில் செஞ்சு காமிச்சு நம்மளை பார்க்குற மாதிரி நம்மளையும் இப்படி கொண்டு வந்துட்டாரே அப்படின்னு கொண்டு வர்ற சக்தி யாருக்கு இருக்குன்னா அது பகவான்கிட்ட தான் இருக்கும். அதுதான் அவர் பகவான். நாமெல்லாம் அப்படி பக்தர்களை உட்காந்து கொண்டாடுற மாதிரி பகவான் வந்து ராஜா மாதிரி அங்கே இருக்காருன்னா அது அவர் அவ்வளோ அழகாக நடத்துகிறனால தான். அப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் பக்தர்களுக்கு நடத்திக்க. என் பக்தர்கள் வந்து அவருக்கு வந்து ஆசை, எல்லோரும் மேலே வரணும், மேலே வரணும், மேலே வரணும்னு. அப்படி தான் ஆசை. வர முடியலையா, நான் உன்னை எப்படியா வர வச்சிருவேன், நீ முயற்சி போடலையா பரவாயில்ல, உன்னை நான் வர வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், வர வச்சிருவேன். அவளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான். ஃபைனல் எக்ஸாமினேஷன் என்ன, வாழ்க்கைன்ற பரீட்சையில் நம்ம ஃபஸ்ட்டு வரணுன்றது தான் அவரோட நோக்கம். நாம் மறந்துருக்கலாம், அவர் மறக்கலை. வாழ்க்கைன்ற பரீட்சையில் நாமெல்லாம் உயர்ந்த மனிதர்களை வரணும். வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோன்னு உறுதியாக சொல்ல முடியுதுன்னா நம்ம நாக்கில் யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா. இந்த நாக்கில் இந்த நாம நம்மளே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல. இந்த நாம நம்ம நாக்கில் எவ்வளோ காலம் இருந்திருக்கு. அண்ணாச்சி சொன்ன பிறகு அதை வச்சு தெரிஞ்சு தான் பல பேர் இங்கே வந்து நாம சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் எப்படி இருந்தோன்னு யோசித்து பார்த்தா அன்றைக்கி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கைக்கும் எவ்வளவோ உயர்ந்து வந்திருக்கோன்றது தெரியுது. காரணம் ஒன்று தான், அந்த நாமா தான். அந்த நாமா கெட்டியாக பிடிச்சா உயர்ந்த மனிதரை ஆக்கி காமிக்கிறது பகவானோட வேலைன்றது பகவான் அன்றைக்கி உணர்த்தி காமிக்கிறார். எழுதியும் கொடுத்துருக்காரு. வாழ்க்கைன்ற பரிச்சயத்தில் நீ ஃபஸ்ட்டு வருவ, உன்னை உயர்த்தி காமிப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டார் பகவான். இது மாதிரி அழகாக அருமையான விஷயங்கள்லாம் பகவான் நமக்கு லைஃப்பில் கொடுத்துருக்காங்க. இன்னும் 1-2 மணி ஆயிடுச்சா? ஓகே. பகவான் எனக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்போ ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு அப்பா அம்மாவோட போயிருக்கேன். போகும்போது கேமரா எடுத்துகிட்டு போனேன். அப்பா அம்மா சாமி அப்போ சன்னதி தெரு வீட்டில் தான் இருக்காங்க. அப்பா அம்மா வந்து சாமிக்கு பழக்கடையிலையும் பூக்கடையிலையும் பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து அப்பா அம்மாட்ட நான் வந்து சன்னதி தெரு வீடு வரைக்கும் போகிறேன், சாமியை பார்க்க போகிறேன்னு சொல்லலை, நான் கோபுரத்தையும் மலையெல்லாம் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறேன்னு அப்பாவும் சரின்ட்டாங்க. வேகமாக சன்னதி தெரு வீடு முக்கில் திரும்பினா வாசலில் சன்னதி தெரு வீட்டு வாசலில் சாமி நிற்கிறாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. போய் சாஷ்டாமாக நமஸ்காரம் பண்ணேன். என்ன குமாரவேலு அப்படின்னாங்க. சாமி அப்பா அம்மா பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க சாமிக்கு, சாமின்னு தான் சொல்லுவோம். நீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கேட்டாங்க. நான் வந்து ஃபோட்டோ மலையும் கோயிலெல்லாம் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, சாமி எடுக்க வந்தேன். அப்படியா, நீ வந்து சன்னதி தெரு வீடுக்கு முன்னாடி அந்த தேரடி மண்டபம் இருக்கும்ல, சாமி கைட் பண்ணுறார். சின்ன சின்ன நம்ம ஆசைகளுக்கு கூட கைட் பண்ணுவார். நீ அந்த தேரடி மண்டபத்துக்கு மேலே போ, அங்கே போனீன்னா கோயில் நல்லா தெரியும், மலையும் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் ஃபோட்டோ எடு அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போனால் அவ்வளோ அழகாக அப்போ தான் சூரியன் உதயமாகி கொஞ்ச நேரத்தில் அப்படி திருவண்ணாமலை வந்து தங்கம் மாதிரி அப்படி தகன்னு அந்த மார்னிங் சன்ரைஸ் டைமில் அப்படி ஜொலிக்குது. கோபுரம் அவ்வளோ அழகாக கிளியர் ஸ்கையு. அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இறங்கினேன். என்ன குமாரவேலு ஃபோட்டோ எடுத்துட்டியா அப்படின்னாங்க. எடுத்துட்டேன் சாமி அப்படின்னேன். அதுக்கு பிறகு ஒரு பாக்கியம் கொடுத்தாங்க. இப்போ
நவ் யூ டேக் எ பிக்சர் ஆஃப் திஸ் பெக்கர் டெம்பிள் அண்ட் த ஹில் அப்படின்றார். இப்போ இந்த பிச்சைக்காரனையும் கோயிலையும் மலையும் சேர்த்து எடு அப்படின்னார். சந்தோஷம் தாங்கலை. உடனே சாமியை ஒரு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுக்க, அதான் ஃபஸ்ட் டைமு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம், 2 தடவை ஒரு பாக்கியம் அவர் கொடுத்துருக்காரு. அதை எடுத்தேன். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருக்கும். அது எப்படி அழகாக வந்திருக்கும்னா, சாமிக்கு பின்னாடி கோபுரம் இருக்கிற மாதிரி, கோபுரத்துக்கு பின்னாடி மலை. அது என்ன உணர்த்துறாருன்னா, சிவபெருமான் அண்ணாமலையாராக இருக்கார். சிவபெருமான் அண்ணாமலையார் கோயிலில் இருக்கிறாரு. அந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு இருக்கக்கூடிய சிவபெருமானா நான் தான் நிற்கிறேன், முன்னாடி நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு உணர்த்துகிற மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்கணும். நீங்கள் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அண்ணாச்சிக்கு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அதனால் நம்ம முன்னாடி உட்காந்துருக்க ராஜா மாதிரி உட்காந்துருக்கிறது சாட்சாத் அண்ணாமலையார் தான். அவர் முன்னாடி தான் நம்ம உட்காந்துருக்கோன்றத அதை பகவான் அதை உணர்த்தி காமிச்சார். இன்னொரு முறை கோயில் உள்ள பகவானோட தரிசனம் கிடச்சிது. அப்பா அம்மாவோட தான் போயிருந்தேன். அப்போ கோயில் பிரகாரத்தில் சுற்றி பகவான் கூட்டிகிட்டு போகிறார். அந்த வெளிப்பிரகாரத்தில் அங்கே வேத பண்டிதர்கள் அவரோட அதில் பெரியவர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வேத பாடம் எடுத்து கொடுத்துருக்கார், சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அங்கே வெயில் பயங்கரமாக அடிக்குது. அவங்க அந்த ஷேடில் உட்காந்து அந்த பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. சாமி வேதத்துக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாருன்றதை அன்றைக்கி உணர்த்தி காமிச்சார். அந்த வேத வித்தை பார்த்தோன்னே சாமி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். அந்த வேத வித்து பதறிட்டார். சாட்சாத் அண்ணாமலையார் நீங்கள் என் காலில் விழலாமா அப்படின்னோடனே சாமி உடனே கையை மேலே இப்படி காமிச்சிட்டார். அப்புறம் நாங்கள்லாம் சாமி விழுந்தோடனே நாங்களும் கீழே விழுந்து கும்பிட்டோம். அந்த வேத கிளாஸ் முடிஞ்சோடனே சாமி அப்பாட்ட ஒரு 100 ரூபா வாங்கி அந்த வேத வித்து கையில் கொடுத்தாரு. அவருக்கு அப்படி அந்த வேத வித்துக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ சாமி அதில் என்ன உணர்த்தினார்னா, வேதம் அவ்வளோ உயர்வான விஷயன்றதை உணர்த்தி காமிச்சார். அதுக்கு பிறகு அப்படி சுற்றி கோயில் பின்பக்கம் போய் உக்காந்தோம். ஒரு இடத்துல உட்காந்தாங்க சாமி பக்கத்தில் அப்பா அம்மா நான் அடுத்தாப்பில் உட்காந்துருந்தேன். இப்போ சாமி என்ன சொன்னாங்கன்னா, நவ் வி ஷல் லுக் அட் த பீக், மலையோட உச்சியை பார்ப்போம் அப்படின்னாங்க. சரின்ட்டு இப்படி பார்த்தேன். சரி பார்த்தாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தலையை குனிஞ்சிட்டு இங்கிட்டு வர்றவங்க அங்கிட்டு வர்றது நம்ம கவனம் அங்கிட்டெல்லாம் போகும். உடனே சாமி குமாரவேலு லுக் அட் த பீக்குன்னு இப்படி பார்ப்பேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திரும்ப கவனம் வேற எங்கிட்டலாம் அப்படி சுற்றி போகும். விடமாட்டார். ஒரு காரியம் அவர் நினச்சிட்டாருன்னா அது முடிகிற வரைக்கும் விடவே மாட்டார். என் கவனம் அங்கே சிதறி போனோடனே குமாரவேலு லுக் அட் த பீக் அப்படின்னோடனே திரும்பியும் பார்ப்பேன். என்னடா பார்த்தாச்சுல எத்தனை தடடா அந்த மலை உச்சியை பார்க்கமா. அந்த வயசில் அப்படி தான் தோணுச்சு. தோணுனதை சொல்லணும் இல்லையா, உண்மையை சொல்லணும்ல. என்னடா திரும்ப சாமி அதையே பார்க்க சொல்லியாச்சு. நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல, அதோட ஆழ்ந்த அர்த்தமும் புரியலை. அவரும் உடலை குமாரவேலு லுக் அட் த பீக்குனோன்னா சரி இனிமேல் கண்ணை அதிலேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, எப்போ கரெக்டாக அவர் சொன்னதை கேட்க ஆரம்பித்தோம்னா அதுக்கு பிறகு சொல்கிறது விட்டுட்டு அதுக்கு பிறகு கோயில் வெளியில் எங்களெல்லாம் வழி அனுப்பி ஊருக்கெல்லாம் அனுப்பிட்டார். ஆனால் சாமி ஒரு விஷயம் நடத்தி காமிச்சார்னா அதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கும். என்ன ஒரு கருத்துனா, உன்னோட வாழ்க்கையில் உன்னோட பார்வை உன்னோட நோக்கம் எப்பயுமே உச்சினா என்ன, பகவானை நோக்கி போகிறது தான் உன்னோட வாழ்க்கை லட்சியமாக இருக்கணும். அதை தான் இன்றைக்கி பகவான் உணர்த்தினார். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி ஆகும், பகவானை பார்ப்போம், ஆனால் உலக விஷயங்கள் உலக மாயைகள் நம்மளை இங்கிட்டு அங்கிட்டு இழுத்து போட்டால் கூட பகவான் திரும்ப பிடிச்சி அதை பார்க்க வச்சிடுறார். நம்மளை அந்த திசையிலேருந்து விலகி போனாலும் விலகி போடுறது நம்மளோட இயல்பு, மனித புத்தியோட இயல்பு. ஆனால் அதை வழி நடத்தி அவரை நோக்கி கொண்டு போகிறது அவரோட காரியம். அதை நம்ம மேலே ஒரு பொறுப்பெடுத்து நம்மளையும் அது ஃபோக்கஸ்டாக இருந்து அவரை நோக்கி போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணது தான் பகவான். அதைத்தான் இன்றைக்கி ஏற்படுத்தி காமிச்சார். நினைப்பேன், என்னடா அவரை நோக்கி போகணும் நம்ம நினைக்கிறோமே, ஆனாலும் இப்போ அதைத்தான் பகவான் உணர்த்தியிருக்காரு.
ஆனால் நம்ம மனசு இப்படி சத்சங்கமாக இருக்கும்போது பகவானேன்ற மாதிரி இருக்குது, எல்லாம் அவரான்னு இருக்குது. ஆனால் உலகத்துக்குள்ளே போனோன்னு எல்லா விஷயமும் எல்லாருக்கும் முளைச்சிருது. அப்படின்றப்ப மனசு கஷ்டப்படும். அப்போ ஒரு சத்சங்கத்தில் திருவண்ணாமலையில் வச்சு தேவிக்கு மட்டும் இதை பேசும்போது சாமி வந்து இதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. என்ன ஒரு பதில்னா, நீ ஒரு மலை மேலே ஏறுற, அது உச்சிக்கு போகணும்னா உச்சி ஏறியே போக மாட்டேன். மலையில் ஏறும்போது கொஞ்சம் தூரம் ஏறிக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்கும். அந்த மலையில் சின்ன சின்ன குன்றுகள்லாம் இருக்கும். கொஞ்சம் இறங்குவேன், பிறகு திரும்ப ஏறுவேன், கொஞ்சம் இறங்குவேன், இந்த மலையை தாண்டுவேன், ஏறுவேன். அது ஒரு ப்ராசஸ் தான். அதனால நீ டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது. உன்னோட முயற்சி வந்து அவரை நோக்கி போகணும் நிறுத்தினா உன்னை வழி நடத்தி பகவான் கூப்பிட்டு போனார். இது நான் சொன்னதில்லை, பகவானே சொன்ன விஷயம்னு யார் சொன்னாங்கன்னா தேவகிமா சொன்னாங்க. இன்றைக்கி வந்து நாமாவை கொடுத்து தேவகிமா வந்து உலகம் ஃபுல்லாக எத்தனை பேருக்கு நாமாவை ஊட்டி கொடுக்குறாங்க. அப்போ ஏற்பட்ட தேவகிமா மூலமாக அந்த ஒரு பதில் கிடச்சிது. அப்போ நாம் வந்து உலக விஷயத்தில் சிக்கி பகவானை நோக்கி போகிறதுல சில நேரங்களில் ஒரு தடுமாற்றம் வந்தால் கூட பகவான் நம்மளை கைவிடாமல் அவரை நோக்கி இழுத்து கொண்டு வார்ன்றது சர்வ நிச்சயம். இன்னொரு சாமி வந்து 2 தடவை என்னை ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காருன்றதுல இந்த ஒரு அனுபவத்தை சொல்லி நம்ம இந்த சத்சங்கத்தை முடிச்சுக்கிடுவோம். நம்ம ஆசிரமம் திறந்துடுறாங்க. திறந்து முன்னாடி தர்ஷன் மந்திர்னு சொல்லி அந்த ஒரு குடிசை போட்ட மாதிரி ஒன்று இருக்கும். அது இப்போ கூட இருக்குது. அங்கே கூட இப்போ துலாபாரம் வச்சுருக்காங்க. சுவாகத மந்திரில் அதுக்கு முன்னாடி அந்த துலாபாரம் வச்சுருப்பாங்க. அந்த ஓலை கீத்து மாதிரி போட்டுருப்போம். அதில் தான் ஆரம்பத்தில் தர்ஷன் கொடுப்பாங்க. 94 நடந்துச்சு. அப்போ சாமி பக்கத்தில் தேவிக்குமா, சாமியோட வலது பக்கம் தேவிக்குமா உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பக்தைகள், இங்கே பக்கம் பக்தர்கள் உட்காந்து சாமி மேலே உற்சாகமாக பகவானோட நாமாவும் பகவான் மேலே எழுதப்பட்ட நாமாவும் பாடிட்டுருக்காங்க. எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்னால கேமராலாம் கொண்டு போயிருந்தேன். வேறு சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க. திடீர்னு சாமி வந்து இப்படி கூப்பிட்டாங்க. அந்த சைகை ஞாபகம் இருக்குது நல்லா. இப்படி தான் வார்த்தைலாம் பேசலை, இப்படி கூப்பிட்டாங்க. உடனே வேகமாக போனோடனே சாமி வந்து குமாரவேலு, கேன் யூ டேக் எ பிக்சர் ஆஃப் திஸ் பெகர் தேவகி அண்ட் த சன் அப்படின்றாங்க. குமாரவேலு, நீ வந்து இந்த பிச்சைக்காரன், தேவகி, சூரியன் அப்போ தான் வெளியில் உதிச்சிக்கிட்டு இருக்கு, இந்த 3ஐயும் ஃபோட்டோ எடுக்க முடியுமான்றார். என் மூளை அந்நேரம் கொஞ்சம் குழம்பி போயிடுச்சு. தேவிக்குமா சாமியும் உள்ளே உட்காந்துருக்காங்க, சூரியனும் வெளியே இருக்குது, இந்த 3 பேரையும் எப்பட்றா கொண்டு வந்து எடுக்க அப்படின்னு எனக்கு என் அறிவுக்கு அந்நேரம் எட்டலை. நம்ம அறிவை என்றைக்கு சாமி பாதத்தில் போட்டோமோ அவர் அந்த அறிவில் மூலமாக வேலை செஞ்சு அதை செயல்படுத்த அவர் நினச்சதை செயல்படுத்த வச்சுருவார்ன்றது இதுலேயும் காமிச்சார். சரி, சாமிகிட்டே ஒப்படைச்சிருவான், எப்படி செய்யன்னு தெரியல அப்படின்னோன்னா அது வரைக்கும் ஃப்ளாஷ் லைட்டை வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டேன். சாமி உட்காந்துருக்காங்க, தேவிக்குமா இப்படி உட்காந்துருக்காங்க. அந்த வாசல் வெளியே சூரிய வெளி உள்ளே வருது. அந்த சூரிய வெளிச்சம் வந்து சாமிக்கும் தேவிக்குமாக்கும் மட்டும் படுது. மற்ற இடம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. பக்தர்கள் ஃபுல்லாக நாமா பாடிட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணேன், அந்த சூரிய வெளி சாமி முகத்துலேயும் தேவிக்குமா முகத்துலேயும் அந்த திருவுருவம் 2 பேர் திவ்ய சரீரத்தில் மட்டும் படுது. அந்த திவ்ய சரீரத்தில் படுறத அழகாக ஃபோட்டோ எடுத்தாச்சுன்னா அப்போ தான் புரிஞ்சுது சாமி இதைத்தான் மீன் பண்ணார். கேன் யூ டேக் எ பிக்சர் ஆஃப் திஸ் பெகர் தேவகி அண்ட் த சன் அப்படின்றத இதைத்தான் உணர்த்துறான்னு சொல்லி அந்த ஃபோட்டோ அவ்வளோ அருமையாக வந்திருக்கும். சாமியோட முகம் சூரியன் மாதிரி ஜொலிக்கும், தேவிக்குமாவோட முகம் சூரியன் மாதிரி இருக்கும். சூரியனே அந்த இடத்துல வந்து உக்காந்த மாதிரி எப்படி சூரியன் இல்லாட்டினா இந்த பூலோகத்துக்கெலாம் வாழ்வு கிடையாதோ, பகவான் இல்லாட்டினா இந்த வாழ்க்கை நமக்கு கிடையாது அப்படின்றத உணர்த்தின மாதிரி இருக்கும். அந்த அழகான ஃபோட்டோவும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். நீங்கள் முடிஞ்சிங்கன்னா அண்ணாச்சிக்கு அனுப்பியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி ஒரு அழகான, இது என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். இந்த ஒரு நாள் ஏன்னா பகவான் வந்து ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு. பேயோடில் பக்தர்கள்லாம் எப்படி ஒரு பக்தியாக இருக்காங்க, இதெல்லாம் நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்றத சொல்லி அனுப்பிவிட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்குது உங்களை பார்த்ததில்.
பகவானோட அனுபவங்களை ஷேர் பண்ணதை நம்ம பல யுகத்துக்கு தபஸ் பண்ணதுக்கு சமன்றதை பகவான் சொல்லியிருக்காரு. அதனால் பகவான் இன்னைக்கு நம்மளெல்லாம் அப்படி ஒரு தபஸ் பண்ண வச்சுருக்காரு. உங்கள் பார்த்த சந்தோஷத்தில் அதுக்கு வார்த்தையால் என்னால் சொல்ல முடியல. என்ன சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிக்கலாம்னா, அவரோட நாமமான யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. सद्गुरु भगवान श्री योगी योगी राम सूरत कुमार, जय गुरु राया.